எஸ் கைஸ். இந்த மேட்சே இப்போ உலகத்திலேயே நிறைய பேர் பார்த்த ஃபுட்பால் மேட்சா மாறிருது. ஃபுட்பால் மட்டும் இல்ல. உலகத்திலேயே எல்லா ஸ்போர்ட்ஸும் கலந்து நிறைய பேர் பார்த்த மேட்ச் இது ஏன். நீங்க பார்த்துருக்கணும். அப்ப தெரிய பார்த்தது. விடியற்காலை 3:30க்கு நான் எழும்பி இருந்து பார்த்தேன். மெஸ்ஸி 29வது நிமிஷத்துல முதல் 20வது வேர்ல்டு கப் கோல் மெஸ்ஸிக்கு. அடுத்து 59 நிமிஷத்துல அவங்க திருப்பி ஈக்குவலைஸ் பண்ணாரு. அடுத்து இனியும் எக்ஸ்ட்ரா டைம்ல லூயிஸ் மார்டினஸ் திருப்பி ஒரு கோல். அடுத்து இனியும் திருப்பி லோபஸ் கார்பல் அவங்க டீம்லேன்னு அவங்க அது ஏன் உலகத்திலே இந்த வேர்ல்டு கப்லேயே டூர்னமெண்ட்லேயே பெஸ்ட் கோல் அது ஏன். அப்படி ஒரு கோலை லோபஸ் அவங்க டீம்லேன்னு போட்டார். அப்படி ஈக்குவலாக போய் எல்லாரும் பெனால்ட்டிக்கு தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஒரு ஓன் கோல். அப்படின்னா அது கிளியராக ஓன் கோல்னு சொல்ல முடியாது. அவங்க அர்ஜென்டினா அடித்தது த்ரோவில் லைட்டாக தட்டி உள்ளே போச்சு. ஆனால் அது ஓன் கோல். முதல்ல அர்ஜென்டினாக்கு அது அர்ஜென்டினாக்கு கோலி அது லாஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் மீதி இருந்த நேரத்தில் அதை அடித்தார். இல்லைன்னா கண்டிப்பாக பெனால்ட்டிக்கு போக பார்த்தது, அது லக்கில் போக பார்த்தது. அந்த நேரத்தில் அவங்க அவ்வளோ வரை கொண்டு வந்தார். அந்த காபோவெர்டே நாடு இருக்குதே, இது ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன 5 லட்சம் பேர் வானதில் ஒரு ஐலாண்டு. அப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு இவ்வளோ வந்துடுது. வேர்ல்டில் செகண்டில் ஃபிஃபா ரேங்கிங்கில் செகண்ட் பிளேஸில் இருந்த டீமுக்கு கூட, அர்ஜென்டினாக்கு கூட. இதில் நம்ம நாடு இந்தியா இருக்குதுல்லே, குவாலிஃபை கூட ஆக முடியாது. 5 பில்லியன் 10 பில்லியன் பீப்புளையும் ஆளையும் வச்சுண்டு அங்கே 5 லட்சம் பேரை வச்சுன்னு அவங்க குவாலிஃபை ஆகி இவ்வளோ வேர்ல்டு ரேங்க்டு 2 டீமு இவ்வளோ விளையாடுது. லைவ்ல பார்க்காட்டுன்னா அது ஒரு